Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் சிப் லெவல் சர்வீஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து இங்கே வந்து நிறைய லேப்டாப் பிராண்ட்ஸு இங்கே வந்து நம்ம சிப் லெவல் சர்வீஸ்க்கு வருது. அதாவது எஸ்பெஷலி ஃபார் ஆப்பிள் லேப்டாப். அதாவது ஆப்பிள் லேப்டாப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மதர் போர்டு தான் இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து இன்பில்டு ஸ்டோரேஜ் M2 M1 ஹார்ட் ட்ரைவ் இருக்கும். ப்ளஸ் வந்து டிஸ்பிளேலாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் இந்த லேப்டாப்பில் பொறுத்த வரையும் வாட்டர் ட்ராப்பு, ஏதாவது பேட்ரி இஷ்யூ, இன்னொன்று வந்து கிராஃபிக்ஸ் ஐசி இஷ்யூ, ரேம் இஷ்யூ, மதர் போர்டு இஷ்யூ இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு வாங்க. நம்ம இருக்கிறது இப்போ சாஃப்ட்வேரில் நம்ம இருக்கோம். அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீனாக வந்து சிப் லெவல் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சிப்புமே வந்து உங்களுக்கு மதர் போர்டை இப்படி எடுத்து இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் மைக்ரோஸ்கோப் வழியாக. அந்தளவுக்கு ஒரு மதர் போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரேம் வந்து ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆப்பிள் மட்டும் சர்வீஸ் பண்ணுறதில்ல, டெல்லு, HP எல்லா லேப்டாப் பிராண்டும் வந்து ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறமே உங்களுக்கு வந்து மதர் போர்டில் இந்தமாரி ஐசியில் வந்து ட்ரைனஸ் ஆகும். அந்த ட்ரைனஸால் என்ன ஆகுதுன்னா அந்த ஐசி வந்து கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே ப்ராப்ளம் வரும். அப்புறம் ஃபேன் இஷ்யூ வரும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு லேப்டாப்பில் வந்து இந்த ஃபேன் இஷ்யூ வர்றதே சில பேருக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஃபேன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இது மூவ் ஆகாது. ஹெவி லோடு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும் போது தான் இது வந்து மூவ் ஆகும். இந்த ஃபேன் இஷ்யூ வந்ததுன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டவுன் பண்ணிடும். அப்போ வந்து நம்ம இந்த ஃபேனை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். எவ்ரி 5 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த ஃபேன் வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். எஸ்பெஷலி டெல் லேப்டாப்பாக இருக்கட்டும், ஹெச்பியாக இருக்கட்டும், ஏசராக இருக்கட்டும், எனி பிராண்ட்லையும் கூட இந்த ஃபேன் ப்ராப்ளம் ஃப்ரீக்வெண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி ரேம் இஷ்யூ வந்து எப்போவாவது வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இந்தமாரி ரேம் இஷ்யூ எல்லாம். அதாவது ஒரு லேப்டாப் வந்து நம்ம இனிஷியலாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற காஸ்ட்டு வந்து 3000 ரியால் 2500 ரியால் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்புறம் வந்து ஒரு 5 இயர்ஸ் கழித்து இப்போ இந்தியன் ருப்பியே ஒரு 50,000 40,000 இன்வெஸ்ட் பண்ண பிறகு 5 இயர்ஸ் அது நமக்கு நிறைய சம்பாரிச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் டெக்னாலஜி நிறையா அப்கிரேட் ஆகிடும். அப்போ வந்து நீங்கள் லேப்டாப்பை வந்து மாற்றினாலும் அதோட டிப்ரெஷன் வேல்யூ கம்மியாக தான் ஆகும். அதனால் என்னையை பொறுத்த வரையும் நீங்கள் லேப்டாப் வந்து புதுசு போகிறதுக்கு முன்னாடி ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸரு போகலாம். இப்போ M1 M2லாம் வந்து 2500 ரியால் பட்ஜெட்லேயே இப்போ கிடைக்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு வாங்க போனீங்கன்னா 6000 7000 8000 ரியால் வரையும் கத்தார் மார்க்கெட்டில் இருக்குது. இதேமாரி இந்தியாவிலையும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அப்போ வந்து நீங்கள் டெல்லு HP வாங்கும்போது நீங்கள் வந்து ஒரு 1 இயர் 2 இயர் 8th ஜென்ரேஷன் 9th ஜென்ரேஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு யூஸ்டு லேப்டாப் ப்ரைஸு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் புதுசு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு 2500 ரியால் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அமௌண்ட் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு 700,000 ரியால் ஸ்பெண்ட் பண்ணி யூஸ்டு லேப்டாப்புக்கு வந்தீங்கன்னா அது இன்னும் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஒர்க் ஆகும். அதாவது யூஸ்டு லேப்டாப்பை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ரஃப் ஹேண்டிலிங் யூஸ் இல்லாமல் அதாவது லைட் யூஸ்டாக பார்க்கணும். அதாவது ஒரு 3 months 6 months யூஸ் பண்ணது 10th ஜென்ரேஷன் 11th ஜென்ரேஷன் லேப்டாப்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து லேப்டாப்பில் நீங்கள் ஏதாவது மதர் போர்டு இஷ்யூ, ப்ராசர் ஃபேன் இஷ்யூ, ரேம் இஷ்யூ, ஹார்ட் ட்ரைவ் NVMe ஹார்ட் ட்ரைவ் இந்தமாரி இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம ரேபிட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வாங்க. உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரைஸில் ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ப்ளஸ் இங்கே உள்ள டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி. அந்தளவுக்கு மைக்ரோஸ்கோப்பால் பார்த்து போர்டில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ எல்லாமே ரிசால்வ் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியன் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை லேப்டாப்போட மாடல்ஸு இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அதாவது ஸ்க்ராப் லேப்டாப் எதுக்கு நம்ம கலெக்ட் பண்ணுறதுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூசர் லேப்டாப்போட பழைய லேப்டாப்பை ரிப்பேர் பண்ணுற கஸ்டமர்ஸ் அதிகம். அந்த கன்சூமர்ஸ் அதிகமாக இருக்கிறதால அந்த பழைய லேப்டாப் ரிப்பேர் பண்ண வரும்போது அந்த ஸ்க்ராப்லேருந்து அந்த மெட்டீரியல்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக நம்மளால் கொடுக்க முடியுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்க்ராப் லேப்டாப்பை நம்ம கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்க்ராப் லேப்டாப்லாம் நமக்கு என்றைக்கு இருந்தாலும் இதுலேருந்து ஒரு ஒரிஜினல் ஃபேனை எடுத்து கூட எப்படி வந்து கன்சூமர் அதாவது ஒரு கஸ்டமரோட லேப்டாப்பில் அந்த ஃபேனை இன்ஸ்டால் பண்ணலாம். அது ஸ்பெசிஃபைட் மாடல். அதாவது நம்ம காரை சொல்லுவோம், காரில் வந்து பழைய கார் பார்ட்ஸ்லாம் வைப்பாங்கள்ல, அந்தமாரி தான் லேப்டாப்லேயும் நிறைய பழைய பார்ட்ஸு, அதாவது மதர் போர்ட் கவரு இதெல்லாம் வந்து ஒரு
வேறு ஒரு கஸ்டமருக்கு இந்தமாரி லேப்டாப்பில் ஏதாவது டேமேஜாக இருந்ததுன்னா இதுலேருந்து எடுத்து போடுறதுக்காக தான் இந்த அளவுக்கு பழைய லேப்டாப்போட கலெக்ஷன் இருக்குது பாருங்கள். இதெல்லாமே ஸ்க்ராப்பு தான். பட் எப்போ நமக்கு யூஸ் ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. அது யூஸ் ஆகிற டயத்தில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதாங்க சிப் லெவல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சிப் லெவல் சர்வீஸ் வர லேப்டாப்னு பார்த்தீங்கன்னா டெல்லு, HP இதெல்லாம் 5 இயர்ஸ் யூஸ் பண்ண லேப்டாப் தான் சிப் லெவல் சர்வீஸ் வரும். அதாவது சிப் லெவல் சர்வீஸில் ஃபஸ்ட்டு வர்றது பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் ஐசி இஷ்யூ வரும். அடுத்தது மதர் போர்டில் பவர் ஐசி இஷ்யூ வரும். அப்புறம் உங்களுக்கு வந்து பவர் ஐசி சொல்லலாம். அப்புறம் வந்து நம்ம ரேம் ஏதாவது டெட்டாக இருந்தாலும் வரும். இந்த ப்ராசர் ஃபேன் ஓவர் ஹீட்டு, ப்ராசரே சம்டைம் ஓவர் ஹீட் ஆகி சம்டைம் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக பார்க்கணும். சம்டைம் லேப்டாப் என்ன பண்ணிடுறாங்கன்னா சில பேர் வந்து கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்க மறந்துட்டு அதை வந்து காரில் கூட வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இங்கே உள்ள ஹாட் டெம்பரேச்சருக்கு நீங்கள் மறந்துட்டு காரில் வச்சுட்டு போனீங்கன்னா டிஸ்பிளே டேமேஜ் ஆகும். போர்டு வந்து ஐசிலாம் ஓவர் ஹீட்டான அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரில் வைக்கும் போது அதோட ட்ரைனஸ் ஜாஸ்தியாகும். அப்படி வைக்கும் போது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் நிறைய க்ரியேட் ஆகும். அதனால் மேக்ஸிமம் வந்து ரூம் டெம்பரேச்சர், அவுட் சைட் டெம்பரேச்சரில் வைக்கும் போது லேப்டாப் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதேமாரி நிறைய பேர் இஷ்யூஸ் என்ன ஆகுதுன்னா பவர் அடாப்டர் இஷ்யூ. சில இடத்துல எர்த் இருக்காது. சில பேர் வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் அந்த பவர் வந்து கன்சம்ஷன் வந்து கரெக்டாக லேப்டாப்புக்கு போகாது. அந்தமாரி இஷ்யூ வரும்போது மதர் போர்டு அடி வாங்கும். அதனால் அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் லேப்டாப் ப்ராப்ளம்ஸ் வராதை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு ப்ரிடிட், ஒரு சேஃப்டினஸ், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் நம்ம வாங்குகிறோம், அதில் காசு கொடுத்து வாங்குகிறோம், அதை எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கிறது கண்டிப்பாக அந்த யூஸருக்கு கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் இருக்கணும். வாங்க பார்க்கலாம் வேறு என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு. Morning Moon